ஸ்ரீ குருபியோ நமஹா. இதுக்கு முன்னாடி ஜீவன், தர்ஷனம், திருஷ்யம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நல்ல தெளிவு ஏற்படும் இந்த ஜீவனுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்பட்டிக மணிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் தெரிகிற மாதிரின்னு சொன்னோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாக்கா, ஜஸ்ட்டு ஒரு தாமரைப்பூ அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு மனசில் தோன்றது அதனுடைய மிருதுத்துவம், அதனுடைய மங்களகரம், அதனுடைய வாசனை, அதை நம்ம விதவிதமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தெரியும் இல்லையா? இது எல்லாமே இயற்கை சார்ந்தது, பிராகிருத்திக விஷயங்கள். ஆனால் இந்த சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி அப்படிங்கிற மனசனுடைய சமநிலை அடைஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன அது அந்த தாமரைப்பூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அந்த தாமரைப்பூனுடைய சூக்ஷ்ம புத்தி உண்டாகும். அந்த சூக்ஷ்மம் அப்படிங்கிறது எதனால் எப்படி கிடைக்கும்னு கேட்டாக்கா, அது எதுலேருந்து வந்தது, அதனோட ஆரிஜின் என்ன, அதனுடைய சத்வ ரஜஸ் தமஸில் இது எப்படிப்பட்ட குணத்தை சேர்ந்தது அப்படிங்கிற சூக்ஷ்ம விஷயம் வந்துடும். இதுக்கு காரணம் பூமி, அது பஞ்சபூதங்களில் என்ன மாதிரியானது அப்படிங்கிற மாதிரியான விசாரங்கள் உண்டாகும். ஸோ அந்த விதர்க்கம் உண்டாகும், விசாரம் உண்டாகும். ஸோ இதுக்கெல்லாம் பேர் தான் 4 நிலையில் மகரிஷி சொல்கிறார். அதுதான் இந்த அடுத்த சூத்திரம் ஸ்மிருதியை சம்மந்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி தர்ஷனம், அதாவது விஷன் சம்மந்தப்பட்டதும், சப்தம் சவுண்டு சம்மந்தப்பட்டதும் பார்த்தாச்சு. இப்போது ஸ்மிருதி அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது, தட் இஸ் மெமரி கார்டை பார்க்குறோம். நம்ம அந்த மெமரி கார்டு சுத்தமாகிடுது அப்படின்னு சொன்னாக்க, ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யேவ அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தாமரைப்பூ அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க அதனுடைய அர்த்தம், அதனுடைய சூக்ஷ்ம ரூபம் மட்டுமே நம்மளுக்கு வெளிச்சமாகும். நிர்பாசா அப்படின்னு சொன்னாக்க வெளிச்சமாகும். அதுக்கு பேர் என்னது? நிர்விதர்க்க சமாதி அப்படின்னு பேர். அடுத்தாப்புல இன்னும் 2 டிவிஷன் சொன்னோம் இல்லையா நம்ம, அதுதான் ஏத ஏவ சவிச்சாரா நிர்விச்சாராச்ச சூக்ஷ்ம விஷயா விக்யாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய சூக்ஷ்ம விஷயம் என்னது அப்படின்னு கேட்டாக்கா, இது பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடியது, அது சாத்வீக குணமாக இருக்கக்கூடியது, இல்லை வேறு ஏதாவது வஸ்துனாக்கா ராஜச குணமாக இருக்கிறது, இல்லைன்னா தாமச குணமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அந்த 3 குணங்களை அடிப்படையாக கொண்டு பஞ்சபூதங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடியது எது அப்படிங்கிற சூக்ஷ்ம புத்தியை இது உண்டு பண்ணும். அப்போது மனசனுடைய அலை இருக்காது, அந்த ஜீவன் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவுக்குமே சூரியனை பார்த்தா அப்படி இருக்கும், இலையை பார்த்தா அப்படி இருக்கும், பூவை பார்த்தா அப்படி இருக்கும், அது மாதிரி எல்லா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வஸ்துக்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஞானம் நம்மளுக்கு உண்டாகும்னு மகரிஷி சொல்கிறார். ஓகே, பரமாத்மா இப்படிப்பட்ட ஞானம் நம்ம அடையிறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். 14வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். இதம் ஞானம் உபாஸ்ருத்ய மம சாதர்மியமாகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயே ந வியதந்தி ச அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டதே சயனம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கோ, இந்த மரணம் ஜனனம்ங்கிற அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்லேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா இல்லையா, அதுக்கு வழி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதம் ஞானம், இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை உபாஸ்ருத்திய தெரிஞ்சுட்டாக்க மம சாதர்மியமாகதாக என்கிட்ட அடைஞ்சிடுவா. அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன நிலைமை? சர்கேபி நோபஜாயந்தே, இந்த சர்க்கத்தில், சர்க்கம்னா என்னது? பிறப்புங்கிற இந்த விஷயத்தில் அவங்க பிறக்க மாட்டாங்க. பிரளயேன யதந்திச்ச, இந்த பிரளயம் அதாவது உலகம் அழியக்கூடிய நாள்லேயும் அவள் கஷ்டப்பட மாட்டா. ஸோ யார் ஒருத்தர் இந்த தத்துவ ஞானத்தை அது உணர்றாளோ, தெரிஞ்சுட்டு இருக்காளோ, அந்த தத்துவ ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு
திரும்பவும் இந்த பூமியில் பிறப்பு கிடையாது. அதனால திரும்பவும் அந்த பிரளயம் வரும்போது கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி பகவான் சொல்கிறார். மகரிஷியும் அது என்ன ஞானம்ங்கிறத விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கார். பரமாத்மா தன்னுடைய விபூதி யோகத்தில் தன்னுடைய பரந்துபட்ட விஷயங்களை பற்றி அழகாக சொல்லிட்டு வருவார். அதெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த மனசு சூக்ஷ்மமான விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த சூக்ஷ்மமாக திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம்.